சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. தங்கி உறவாடி மகிழ்கின்றே, எங்கும் வெற்றி நான் காணுகின்றேன். தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காணுகின்றேன். ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென். கைகளை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுமா. அப்படியாக நின்ன மரமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். உணர்ந்து ஒவ்வொரு அறிக்கும் நம் சொல்ல போது நம் ஆவி ஆத்மா சரீரத்தில் உணர்ந்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம் தேவன் பெரிய தேவன், எல்லா தேவர்களிலும் மேலான தேவன். ஜெபம் வல்லமைக்கு என்னை ஈர்த்ததற்காக நான் நன்றி சொல்கிறேன். என் ஆத்மா ரட்சிப்புக்கு நான் நன்றி சொல்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் என்னை ஞானஸ்நானம் எடுக்க வைத்திரு. உமக்கு நன்றி சொல்கிறேன். என் வாழ்க்கை கொடுத்த ஆவிக்குரிய வரங்களுக்காக உமக்கு நன்றி. ஆவின் கனி என் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி. அற்புதமான துதியின் வரத்துக்காக உமக்கு நன்றி. என்னுடைய நலங்களில் எல்லா வழிகளிலும் நீ தலையிடுகிறீர். உமக்கு நன்றி. என்னை குறித்த உம்முடைய தெய்வீக திட்டத்துக்காக உமக்கு நன்றி. நீ என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. உமக்கு நன்றி. நீ என்னை முடிந்த ஆழமான நிலைக்கு கொண்டு செல்கிறீர். உமக்கு நன்றி. நான் கீழே வீழ்ந்த போது என்னை தூக்கினீர். உமக்கு நன்றி. பரிபூரண சமாதானத்தில் என்னை நடத்துகிறீர். உமக்கு நன்றி. சகலமும் நன்மைக்கேதுவாக என்னை நடத்துவீர். உமக்கு நன்றி. வேதனுடைய கண்ணிக்கும் பாயாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை பாதுகாக்கிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையில் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தில் கிரியை செய்யும் அற்புதமான வல்லமைக்கு உமக்கு நன்றி. உம்முடைய தூதர்கள் என்னை கவனிப்பதற்காக உமக்கு நன்றி. எனக்கு எதிரானவர்களுக்காக நீ செய்யும் யுத்தங்களுக்கு உமக்கு நன்றி. வெற்றியாளராக என்னை மாற்றினீர். உமக்கு நன்றி. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறீர். உமக்கு நன்றி. என் ஆவி ஆத்மா சரீரத்தின் மீது உள்ள உம்முடைய சுகமளிக்கும் வல்லமைக்கு உமக்கு நன்றி. என் இதயத்தை பரலோக வெளிச்சத்தினால்
நிரப்பினீர். உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுக்குள் என்னை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணினீர். உமக்கு நன்றி. என்னுடைய சாபங்களை ஆசீர்வாதமாக்கினீர். உமக்கு நன்றி. பாதுகாப்பாக இருக்க எனக்கு உதவுகிறீர். உமக்கு நன்றி. என் வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய மகிமை, மகத்துவம், மேன்மை, நீதி, செல்வாக்கு, வல்லமைக்கு உமக்கு நன்றி. பைக்காரரையும் பகஞ்சரையும் அமைதியாக்கினீர். உமக்கு நன்றி. நீ வலதுபாதத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. உமக்கு நன்றி. நீ நம்பிக்கைக்கு உரியவர். உன் வழியின்படி நீ எனக்கு உதவி செய்கிறீர். உமக்கு நன்றி. என் எதிராளி என் மீது களி கூற நீ அனுமதிப்பதில்லை. உமக்கு நன்றி. உம்முடைய அற்புதமான அன்புக்கு உமக்கு நன்றி. நீ மிகவும் பெரியவர், துதிக்கப்படத்தக்கவர். உமக்கு நன்றி. நீ என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் காலை சறுக்கலுக்கும் தப்புவித்தீர். உமக்கு நன்றி. நீ என் அடைக்கலம், என் கோட்டை. உமக்கு நன்றி. உம்முடைய உண்மை உள்ள அற்புதமான மகத்துவமான கிரிகளுக்கு உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமையின் கிரியை மகத்துவத்துக்காக உமக்கு நன்றி. ஆவிக்குரிய பார்வையின்மையை என் ஆவிலிருந்து எடுத்து போட்டீர். உமக்கு நன்றி. ஆயத்திலிருந்து என்னை தூக்கினீர். உமக்கு நன்றி. நீ என்னை பாதுகாத்து என் பாதங்கள் வழிவார பயிர் காக்கிறீர். உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் பலத்த துருக்கம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். உமக்கு நன்றி. ஆவியானதே உமக்கு நன்றி. நன்றி ராஜா. ஆவியானதே இந்த வானம் புல்லா எங்களை கண்மணி போல பாதுகாத்துது. அதுக்காக நன்றி. நன்றி சொல்லும். கர்த்தர் நம்ம குடும்பத்தில் எல்லாரையும் கண்மணி போல பாதுகாத்தாரு. பிள்ளைகள் வேலைக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போதும் பாதுகாத்தாரு. நன்றி. நன்றி சொல்லுவோம். குடும்ப தலைவர் வேலைக்கு போகும்போது, வாகனத்துக்கு போகும்போது, வரும்போது கர்த்தர் நம்ம குடும்பத்தெல்லாம் பாதுகாத்தாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். ஆவியானதே உமக்கு நன்றி. நன்றி. நன்றி ராஜா. ஆவியானதே இந்த வானம் புல்லா நீ கண்மணி போல எங்களை பாதுகாத்து உமக்கு நன்றி. உன்ன உணவு உடுத்த உதவி தந்திர அதுக்காக நன்றி. நன்றி. நன்றி ராஜா. அபியானதே உமக்கு நன்றி. நன்றி. நன்றி அப்பா. ஊழியக்காரன் குடும்பத்தெல்லாம் நீ பாதுகாத்திரே உமக்கு நன்றி. நன்றி. நன்றி ராஜா. அவையனு உலக அளவில் ஊழியம் செய்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அவங்க பயணத்தெல்லாம் நீ ஆசீர்வதித்து பாதுகாத்திரே உமக்கு நன்றி. நன்றி. சோசியல் மீடியாவில் அப்பா நீங்கள் அநேக காரியங்கள் அப்பா, அநேக சோசியல் மீடியா சேனலுக்கு வர நீ உதவி செய்தே உமக்கு நன்றி. அது முன்னின்று நேரத்தில் ஊழியக்காரர்களாம் நீ பாதுகாப்பு தந்திரே உமக்கு நன்றி. 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 நன்றி ராஜா. அவையனதே உமக்கு நன்றி. எங்க தேசத்துமே நீ கிருபையா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. நன்றி. நன்றி ராஜா. அவையனதே எங்க தேச பிரதமரை நீ பாதுகாத்து வேலை இருக்கிறதுக்காக நன்றி. அவருக்கு இருக்கிற அமைச்சர் மாறுகளை நீ பாதுகாத்து வேலை இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. நன்றி. நன்றி ராஜா. அப்பா, அனைத்து மாநில முதலமைச்சர்கள் அவருக்கு இருக்கிற அமைச்சர்களும் நீங்க பாதுகாத்து வேலை தோதுக்காக உமக்கு நன்றி. நன்றி. குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நீ சென்ற வாழ்த்து தந்து வந்த சுகத்துக்காக பலத்துக்காக உமக்கு நன்றி. நன்றி. அவை அவருக்கு இருக்கிற அமைச்சர்
அமைச்சர்கள் நீ பாதுகாத்து வேலைத்துவத்துக்காக மக்கள் நன்றி 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 ராஜா. அவையானதே தமிழ்நாட்டின் மேல அப்பா உமக்கு கரம் இருக்கிறதுக்காக மக்கள் நன்றி. தமிழ்நாட்டு மக்களை நீ பாதுகாக்கிறதுக்காக மக்கள் நன்றி நன்றி ராஜா. இந்திய எல்லை முழுக்கம் பரிசுத்தாவியானதே நீ பாதுகாக்கிறதுக்காக மக்கள் நன்றி நன்றி. அப்பா உம நாம தளிக்கப்பட்ட ஜனங்களை ஒவ்வொரு நீ பாதுகாத்து வேலைத்துவத்துக்காக நன்றி 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 ராஜா. அவையானதே உமக்கு நன்றி. கத்தோலிக்க சபைகள் எல்லாம் ஜோன் போதகரும் உதவி போதகரும் ஏரியா போதகரும் நீ பாதுகாத்து வேலைத்து வந்ததுக்காக உமக்கு நன்றி 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 நன்றிப்பா. கத்தோலிக்க சபையில் பரிசுத்தாவின் பாஸ் இந்த வாரம் புல்லாம் நடந்த ஒவ்வொரு கூறிகளும் நாம மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாயர் ஆராதனை துடி வேலை அப்பா மகிமான இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி. ஆராதனை வேலை சேரி வேலை நீ மகிமான காரியங்களே அப்பா கிரியை செஞ்சு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி நன்றி. புதன்கிழமை நடந்த அன்னார்கள் கூட்டத்தில் பரிசுத்தாவியானதே உம நாம மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி நன்றி ராஜா. அப்படின்னு தலைமை போதக அவர்கள் அப்பா வெளியே அப்பா ஊழியங்களுக்கு போகும்போது வரும்போதும் உமது காரம் அவங்களோடு கூட அந்த வாகனத்துக்கு முன்பாக பின்பாக சென்றது அதுக்காக நன்றி 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 ராஜா. அப்பா கத்தோலிக்க சபையில் பரிசுத்தாவின் அநேக குடும்பங்களை அற்புதம் அதிசயம் செய்த தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் பரிசுத்தாவை நாங்கள் உம சமூகத்து வந்து நிற்கவும் எங்களுக்கு பலனை தந்திரே உமக்கு நன்றி. சுகம் தந்திரே உமக்கு நன்றி ராஜா. உம சமூகத்து ஓடி ஓடி வர எங்களுக்கு உதவி செஞ்சிரே உமக்கு நன்றி. அநேகளுக்கு அப்பா வாய்ப்பு இருந்தும் வர முடியாம போறோம். ஆனா எங்களை நீ அழைத்திரே அதுக்காக நன்றி. உம சமூகத்தில் வந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல நன்றி அறிந்து உள்ளவராய் இருக்க எங்களுக்கு நீ தந்த இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. அநேகர் இந்த வாய்ப்பை இருந்தாலும் ஆனா எங்களை நீ முன்குறித்ததுக்காக உமக்கு நன்றி நன்றி ராஜா. அவை என்னதே எங்க நன்றி பலிக்கிற சோத்துல பலிக்கும் போவதற்கே நாங்க ஏது இருக்கிற எங்க ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். நம்ம எல்லாருமாக தெய்வ சமூகத்தில் அமர்வோம். இன்று இரவு 9 மணியிலிருந்து நமது ஏஞ்சல் டிவியிலே மொழி இரவு ஜெபம் ஆன்லைன் வழியாக ஒளிபரப்பாகும். அதில் நாம் தேவனுடைய செய்தி வழங்கி ஜெபங்களை நடத்தி அதில் பங்கு பெறுவோம். நீங்கள் எல்லாரும் ஆன்லைன் வழியாக அதில் பங்கு பெறலாம். எல்லாம் கரத்தை உயர்த்தி ஆண்டவரே இன்று இரவு நடக்கிற தீர்க்க தரிசன மொழி இரவு ஜெபத்தை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. இந்த ஆன்லைன் ப்ரேயரில் யாரெல்லாம் ஆன்லைன் வழியாக பார்க்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவீராக. உம்முடைய திருநாமம் அதில் மகிமைப்படட்டும். இந்த இரா முழுவதுமாக எப்படி நீர் அன்றைக்கு ஜெபித்தீரோ அதுபோல ஒரு ஜெப ஆவியை டெலிவிஷனில் தானே பார்க்குறோம் என்ற இடையிடையே கொஞ்சம் ஓய்வெடுக்காமல் எல்லாரும் முழுமனதோடு தேசத்திற்காக தங்கள் குடும்பத்திற்காக சபைக்காக ஜெபிக்கிற ஒரு வாய்ப்பை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். ஆகவே இந்த ப்ராஃபட்டிக் ஆல் நைட் ப்ரேயரில் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். கணத்துக்குரிய தெய்வ மனிதன் தீர்க்கதரிசி ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த கூடுகையிலே உமது தூதர்கள் இறங்கி அந்த இடத்தை ஆளுகை செய்வார்களாக. அதில் உழைக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் தருவீராக. ஆமென். கர்த்தருடைய சபையிலும் 15, 16, 17 இந்த 3 தினங்கள் நடைபெறுகிற மிக முக்கியமான கூடுகை. அதில் 15ஆம் தேதி வாலிபர்கள் டீன் அண்ட் யூத் அவர்களுக்காக நடைபெறுகிற ஓவர் கமர்ஸ் யூத் ஃபெஸ்ட் 2025 டாக்டர் பெனி பிரசாத் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். அடுத்த வாரம் இதே நாளில் இந்த இடத்தில் பல நூற்றுக்கணக்கான வாலிப பிள்ளைகள் கூடுகிறார்கள். அவர்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே டீன்களும் யூத்துகளுமாக அன்றைக்கு கூடும் பொழுது நீர் மகிமை அடையணும். யூத் அவர் டியர் டாக்டர் பெனி பிரசாத் இன் அமேசிங் வே. ஹalleluya. இதை முன்னின்று நடத்துகிற பாஸ்டர் ஜாய்ஸ் டேனியல் அவர்கள் நல்ல தெய்வீக பிரசன்னத்தோடு நடத்த உங்க பிரசன்னம் அந்த நாள் முழுக்கும் இறங்கி இருக்க கர்த்தர் அருள் புரிவீராக.
ஹalleluya. அன்றைய ஏற்பாடுகள் அத்தனையும் மிக ஆசீர்வாதமாய் அமையட்டும். யாரெல்லாம் அதிலே முன்னின்று காரியங்களை நன்றாய் நடத்திய வாக்கு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரலோகம் நன்றாய் பலனை தரட்டும், ஆசீர்வாதத்தை பொழியட்டும். ஹalleluya. அந்த நாள் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக மாறட்டும். அதற்கு அடுத்த நாள் 16ஆம் தேதி ஒர்க் பிளேஸ் மினிஸ்ட்ரி ட்ரைனிங். வேலை செய்கிற இடத்தில், படிக்கிற இடத்தில், தொழில் செய்கிற இடத்தில் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியும், எப்படி யாருக்கும் பாதிப்பில்லாத வண்ணம் ஊழியம் செய்ய முடியும் என்பதை ஒரு ஒன்றே ஒர்க் ஷாப், அதையும் டாக்டர் பென்னி பிரசாத் நடத்த இருக்கிறார்கள். அது எல்லாருக்கும் உள்ள, அது ஊழியத்தில் ஏதாகிலும் ஒரு வழியில் ஈடுபடுகிறவர்கள், உதாரணமாக யூத் மீட்டிங் நடத்துகிறவர்கள், டீன் மீட்டிங் நடத்துகிறவர்கள், அன்னாள் மீட்டிங் நடத்துகிறவர்கள், தங்கள் சபைகளில் பாடகர்களாக இருக்கிறவர்கள், பாடல் நடத்துகிறவர்கள், இசைக்கிறவர்கள், ஏதாவது ஒரு வழியில் ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஒர்க் பிளேஸ் மினிஸ்ட்ரி ட்ரைனிங், வேலை செய்கிற இடத்தில் ஊழியம், அதற்கான பயிற்சி, அதுவும் ஒரு நாள் முழுவதும் நடைபெற இருக்கிறது. பதிவு செய்தால் ஒழிய அதில் அனுமதி கிடைப்பது கடினம், ஏனால் இட நெருக்கடி. ஆகவே அந்த கூடுகைக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே ஒர்க் பிளேஸ் மினிஸ்ட்ரி கர்த்தர் மகிமை அடைய போவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று மமதையில் இல்லாமல் இன்னும் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் அப்பா. We wanted to learn more and more how to do the evangelistic ministry in a marvelous way. இன்னும் எப்படி நன்றாய் செய்வதற்கு முடியும் என்பதை தம் தாசன் வழியாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த கொடுகையை ஆசீர்வதிப்பீராக. ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு ஒரே ஆராதனையிலே தேவ மனிதன் தேவனுடைய வார்த்தையை வழங்கின பின்பு அவர் இவ்விடத்தை விட்டு கடந்து செல்லுகிறார். 3 தினங்களும் மிக முக்கியமான பண்டிகையின் காலமாய் இருக்கிறபடியினாலே கர்த்தர் இந்த கூடுகையை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. It's going to be a festival season to the Lord's assembly on 15th, 16th and 17th. எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உங்க திருநாமம் மகிமைப்படுவதாக, ஹalleluya, உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உங்க பிரசன்னத்தை விட்டு போகாதபடிக்கு ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளுமே. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு போகாதபடிக்கு அந்த பிரசன்னம் தம் பிள்ளைகளை தொட்டு ஆளுகை செய்யும்படியாக உங்க பிரசன்னத்தை விட்டு போகாதபடிக்கு ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளுமே. உங்க பிரசன்னத்தை விட்டு போகாதபடிக்கு ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளுமே. உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. பிரசன்னத்தை விட்டு போகாதபடிக்கு ஆவியானவர் ஆட்கொள்ளுமே. உங்க பிரசன்னத்தை விட்டு போகாதபடிக்கு ஆவியானவர் ஆட்கொள்ளுமே. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஒருவரும் போகாதபடிக்கு ஆண்டவர் இந்த 3 நாட்களும் தம் பிள்ளைகளை ஆட்கொள்வாராக. எல்லா பரிசுத்தவான்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லா பரிசுத்தவான்கள், கணத்துக்குரிய அம்மா ஸ்டெல்லா தினகரன், டாக்டர் பால் தினகரன், இயேசு அழைக்கிறார் காருண்யா சீஷாவுக்காக குடும்பமாக அவர்கள் உழைக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். இயேசு ஊழியங்கள் ஏஞ்சல் டிவிக்காக கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவரோடு இணைந்தவர்கள் பணியாற்றுகிறார்கள். குறிப்பாக இந்த நாட்களிலே உபவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிற தாசனுக்கு
கர்த்தர் வல்லமை வெளிப்பாடுகளை தருவீராக. உலகமெங்கும் இருக்கிற கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தெகோஸ்தே ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும். எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள், பாரத பிரதமர் தொடங்கி அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர், இந்த ஊர் தலைவி, எங்கள் சமுதாயத்தின் சீர்திருத்த பணிக்காக பாடுபடுகிறவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே மகிமை. உம்முடைய திருநாமம் இந்த காலகட்டங்களில் அதிகமாய் மகிமைப்படட்டும். நாட்டிலே கர்த்தர் தங்குவீராக, வீட்டிலே கர்த்தர் உலாவுவீராக, தேசங்களை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு கண்டத்திற்காக நீர் சிந்தின இரத்தத்தை நினைத்து தேசங்கள் செழிப்பாயிருக்க உதவி செய்யும். சில தேசங்களிலே பட்டினி, சில தேசங்களிலே இயற்கை சீற்றம், சில தேசங்களிலே கொலையும் கொள்ளையும், சில தேசங்களிலே பலவிதமான போர் அபாயங்கள். கர்த்தர் அல்லாமல் யார் எங்களை விடுவிக்க கூடும்? நீர் உமது பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக, காக்கும் கரம் கொண்டு காப்பீராக. தப்புவிப்பேன் என்று சொன்னவரே, உம்மை நோக்கி அப்பா பிதாவை என்று அழைக்கிற எவரானாலும் அவர்களை தப்புவிப்பீராக. உமக்கே சகல துதி கனம் மகிமை. தொடர்ந்து உம்முடைய சத்தம் எங்களோடு கூடவும் சித்தம் செய்ய அருள் பாவிப்பதாக. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் இந்த உபவாச ஜெபத்திற்கு நேரடியாக திருச்சபைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், யூடியூப் மூலமாக இருக்கிற இடங்களில் இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். We greet and welcome each and every one of you who have come directly to the church for this Friday fasting prayer, and also those who have joined along with us in YouTube, in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை முன்வைத்து நாம் தியானிக்க போகிறோம். Even in this month, we are going to keep the word of the Lord God that the Lord God has given unto us even for this month, and we are going to meditate. ஏசாயா 46 அதிகாரம் 4 வசனம். Isaiah chapter 46 and verse 4. ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். Even to your gray age I am He, and even to gray hairs I will carry you. I have made and I will bear, even I will carry and will deliver you. ஆண்டவராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை. This is a word that the Lord God speaks through the prophet Isaiah. 3 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, 3 வசனம், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். Verse 3 we read, Listen to me, O house of Jacob, and all the remnant of the house of Israel, who have been upheld by me from birth, who have been carried from the womb. ஆண்டவராகிய தேவன் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, தன்னால் முன்குறிக்கப்பட்ட ஒரு சந்ததியை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். The Lord God looks at her house, looks at the remnant that has been predestined by him, that has been chosen by him. These words, யாக்கோபின் சந்ததியாரே, O house of Jacob, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, all the remnant of the house of Israel, எனக்கு செவி கொடுங்கள். listen to me. இப்ப ஆண்டவராகிய தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்.
The Lord God looks at the people who have been chosen by him, and he is saying these words. எனக்கு செவி கொடுங்கள். Listen to me. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். Who have been upheld by me from birth, who have been carried from the womb. இப்பொழுது நாம புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். In these New Testament days, each and every one of us, all of us, we have accepted the Lord Jesus Christ as our personal Savior. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாக்கோபின் சந்ததி இஸ்ரவேலில் மீதியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவர் தேவனாக இருந்தார். In the older generations, he was only the Lord God for the house of Jacob and all the remnant of the house of Israel. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அவர் அனுப்பின பிறகு, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரையும் அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். But after sending the Lord Jesus Christ, his Son, into this earth, whosoever it is who believes in the Lord Jesus Christ and who have accepted him as their personal Savior, he is listening, or he is giving his word to each and every one of them. உலகமெங்கிலும் அதற்காக தான் சபைகளை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். That is the reason as to why the Lord God has established the churches all around the world. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். In each and every church, the people who have been chosen by the Lord God, it is very important for them to listen to the voice of the Lord. அவங்க எந்த சூழ்நிலையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாரோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படியாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும். From whatever situation it is that they are accepting the Lord Jesus Christ as their personal Savior, they need to learn as to how is it that they need to grow in the Lord and walk along with him. எல்லா திருச்சபைகளும் ஒரு ஆவிக்குரிய பள்ளிக்கூடம். All churches are a spiritual school. நீங்க எந்த காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்கு வந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவைகளை கற்றுக் கொடுத்து நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக வளர, ஆவிக்குள்ளாக நீங்கள் வளர திருச்சபை உங்களுக்கு உதவி செய்கிறது. From whatever situation, at whatever time frame it is that you have accepted the Lord Jesus Christ as your personal Savior, from that time forth onwards, it is the church that helps you in order for you to grow in your spiritual walk. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த உலகத்தில் நாம் யாராக இருந்தாலும் வாழவே முடியாது. Because apart from the Lord Jesus Christ, whosoever we might be, we will not be able to grow in this world. ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்றாக அறிந்தவர்களாக, அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகத்திற்குள்ளாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக நாம் வாழும்போதுதான் நம்மை கொண்டு கர்த்தர் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டுமோ அதை முதிர் வயது வரைக்கும் அவர் நம்மை கொண்டு செய்வார். Accepting the Lord Jesus Christ as our personal Savior and knowing as to what it is that the Lord Jesus Christ is expecting from us, only then will we be able to do as to what it is that the Lord God is expecting us to do, and the Lord God will be able to carry us even till our old age. ஆகவே திருச்சபையிலே வருகிற நம்ம எல்லாருமே தேவனாகிய கர்த்தர் நமக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாரோ அதை கற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். So each and every one of us who come to the church, it is very important for us in order to submit ourselves to whatever it is that the Lord God is teaching us, and we need to submit ourselves for it. இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
We need to accept the Lord Jesus Christ as our personal Savior. அது ரொம்ப கடினமான காரியம் அல்ல. It is not a tough thing. இயேசுவே நீங்க தான் எனக்கு ஆண்டவர், Jesus, you are my God. நீர்தான் என்னுடைய இரட்சகர், You are my Savior. என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையில் நீர் ஒருவர்தான் உம்முடைய ஜீவனையே கொடுத்தீர். For my sins, for my iniquities, you are the only one who gave your blood and who gave your life on the cross of Calvary. நீர் ஒருவர்தான் இந்த உலகத்தில் என்னை சரியாக வழிநடத்த முடியும். You are the only one who will be able to give me the proper guidance in this world. ஆகவே என்னை உம்முடைய மகளாக மகனாக ஏற்றுக்கொள்ளும். Accept me as your son and daughter. இப்படி நீங்க ஒரு அறிக்கை பண்ணும்போது நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக மாறிவிடுறீங்க. When you make such a kind of a confession, you become the family member of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை இந்த பூமியிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். That is the kind of fellowship that the Lord Jesus Christ has given unto us in this earth. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூடுகைகளில் தேவனாகிய கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். Such kind of fellowship is being exhibited in such kind of spiritual gatherings. இப்ப நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணியிலிருந்து திருச்சபைக்கு நாம் வருகிறோம். Every Friday from in mornings 10 a.m. we all come to the church. எதற்காக வருகிறோம்? Why is it that we are coming to the church? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க. Look to the person next to you and ask them, சிஸ்டர், பிரதர், எதுக்காக இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க? brother and sister, why is it that you have come for prayer today? கொஞ்சம் ரெண்டு பேரும் பக்கத்தில் நீ வந்து பக்கத்தில் உட்காரு. கொஞ்சம் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் செய்வாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு அந்த மாதிரி வளரணும். நீங்கள்லாம் இன்னும் வந்து இப்போ இன்றைக்கி தான் புதுசாக சர்ச்சைக்கு வந்தவங்க மாதிரி இன்னும் வளராத மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு ஆண்டவர் எப்படி பெரிய காரியங்களை செய்வார். அதனால் நாம் எந்த விதத்திலெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவ ராஜ்யத்திற்காக செயல்பட வேண்டுமோ அந்த விதத்திலெல்லாம் செயல்படுவதற்கு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த மாதிரி நாம் ஒரு கூடுகைக்கு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னு சொன்னாங்களா பக்கத்தில் இருக்கவங்க? We have all come for such a kind of gathering. For what reason is it that we have come over here? இங்கே என் ஃப்ரெண்டு வருவாங்க, அவங்க வெள்ளிக்கிழமை தான் வருவாங்க, அவங்கள பார்க்க வந்திருக்கேன். My friend comes over here and she will come only on Fridays, and that is the reason as to why I've come to see her. அவங்க கிட்ட நிறைய காரியங்களை நான் சொல்ல வேண்டியது இருக்குது, அதை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். There are many things that I need to share with her, and that is the reason as to why I've come in order to share it with her. எதை நம்ம முக்கியப்படுத்தி இங்கே வந்திருக்கோம்? What is it that we have given importance to and we have come over here? இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. I have come over here in order to see Jesus. இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். I have come to meet with Jesus. அவர் ஒருவரால் தான் என் வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை அவர் ஒருவர்தான் செய்வார். He is the only one who will be able to do as to what are the things that needs to be done in my life. மத்தேயு 18 அதிகாரம் 20 வசனம். Matthew chapter 18 verse 20. மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். For where 2 or 3 are gathered together in my name, I am there in the midst of them. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்ற ஒரு வார்த்தை. These are the words that the Lord Jesus Christ, He Himself says. எத்தனை பேர் கூடுனா நான் உங்க நடுவில் இருப்பேன்றாரு.
2 பேரு When 3 பேர். he says that when 2 or 3 are gathered together, I will be in their midst. என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். Wheresoever it is that they are gathered together in my name, I am there in the midst of them. அப்ப நம்முடைய விசுவாசம் நம்பிக்கை என்னவென்றால் இப்பொழுது நம்முடைய நடுவிலே இயேசு இருக்கிறார். ஹalleluya. So, what is our faith? What is our hope? It is that the Lord Jesus Christ is right now in our midst. நாம எந்த சூழ்நிலையில் அவருடைய சமூகத்தில் வந்திருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவராக, ஊழியம் செய்கிறவராக நம்முடைய நடுவில் அவர் இருக்கிறார். In whatever situation it is that we might have come to the presence of the Lord God, the Lord Jesus Christ is in our midst as one who ministers unto us. இரண்டாவதாக பரிசுத்தர்களின் உறவாடுதலில் நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியும். The second thing is that our heart will burn in the communion of the saints. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து லூக்கா 24:15 வாசிக்கிறோம். In Luke chapter 24 and verse 15, we read about an incident that happened after the resurrection of the Lord Jesus Christ. லூக்கா 24:15. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். So it was while they convinced and reasoned that Jesus himself drew near and went with them. 2 பேர் பேசிக்கிட்டே போறாங்க. There are 2 of them who are speaking and who are walking. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு கூட நடந்து போறாரு. At that time, the Lord Jesus Christ was also walking along with them. அவங்க 2 பேருக்கும் தெரியல இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று. Both of them were not aware that it was the Lord Jesus Christ. ஆனால் இவர் பேச பேச அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. But even as he was speaking, their hearts were filled with fire. அப்ப இன்னைக்கு நாம தேவ சமூகத்துல வரும்போது நம்ம கூட யார் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்? So now when we are coming to the presence of the Lord God, who is it who is speaking with us? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. It is our Lord Jesus Christ. நம்ம எந்த அளவிற்கு அவருடைய சத்தத்தை, அவருடைய வார்த்தைகளை கேட்க நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவிற்கு அவர் நம்ம கூட பேசிக்கொண்டே இருப்பார். ஹalleluya. The extent to which we submit ourselves in order to hear the voice of the Lord God is the extent to which he will keep speaking with us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகளோடு பேசுவதில் அதிக வாஞ்சை உடையவராக இருக்கிறார். The Lord Jesus Christ is always very desiring in order to speak with his children. ஏனென்றால் அவங்களுக்கு என்னென்ன காரியங்களை என்னென்ன விதத்தில் எந்தெந்த வழிகளிலே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். The Lord Jesus Christ, he knows very well as to what are the things and in whatsoever way it is that he has to teach unto them. ஆகவே தான் ஆராதனைகளுக்கு வரும்போது ஜெபங்களில் கலந்து கொள்ளும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. That is the reason as to why when you come to the worship service, when you come to the church gatherings, you should not just keep gazing. அடிக்கடி எழுந்து எழுந்து வெளியே போகிறது வர்றது இந்த பழக்கமெல்லாம் இருக்கக்கூடாது. You should not have the habit of going out and coming in very often. ஆவியானவர் நம்ம கூட பேசிக்கொண்டே இருப்பார். The Holy Spirit will be constantly speaking with us. இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் நமக்கு சொல்லும்படியாக ஆவியானவரோடு இடைப்படுகிறாரோ அதையெல்லாம் நம்மோடு அவர் பேசிக்கொண்டே இருப்பார். Whatsoever it is that the Lord Jesus Christ is intervening with the Holy Spirit in order to speak with us, the Holy Spirit will be constantly speaking it to us. ஆகவே அவர் பேசுகிறதை நாம தடை செய்யக்கூடாது.
So we ourselves, we should not put an endurance to what is it that he is speaking with us. எந்த அளவிற்கு அவருடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். The extent to which we constantly keep listening to his voice is the extent to which our heart will be burning. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா எந்த ஜெப கூடுகையும் நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். If we are going to come into such kind of an experience, we will not avoid any kind of prayer gatherings. இப்போ இந்த மாதம் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படியாக நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். According to the word of the Lord God that has been given unto us for this month, it is the Lord God who has chosen us in our family. நம்ம தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் நம்ம ஏந்தி கொண்டு வந்திருக்கிறார். From the time that we appeared in our mother's womb, it is he who has carried us. தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் நம்மை தாங்கிக் கொண்டே வந்திருக்கிறார். From the time that we were found in our mother's womb, it is he who has been upholding us. ஆகவே தான் நம்முடைய குடும்பங்களில் இன்னும் நிறைய பேர் இயேசுவே அறியல. That is the reason as to why till now so many in our family, they do not know about the Lord Jesus Christ. இன்னும் அநேகர் இயேசுவுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. Still there are many who do not give importance to the Lord Jesus Christ. ஆனா அந்த குடும்பங்களுக்கு நடுவிலே நம்மை தேவன் தெரிந்து கொண்டபடியினால் நம்மை தாயின் கர்ப்பத்திலேயே நாம தோன்றும் போதே இந்த மகள் என்னுடைய மகள், இந்த மகன் என்னுடைய மகன் என்று அப்பொழுதே நம்மை அவர் ஏந்தி காத்து வந்ததுனால இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறோம். But even before we were formed in these families, the Lord Jesus Christ, because he had chosen us, that they need to be my son and they need to be my daughter, even before we were formed in our mother's womb, he carried us, and that is the reason as to why even today in midst of all our family members, we are the ones who know about the Lord Jesus Christ. அநேகர் இப்படி சொல்லுவாங்க, Many will say like this, நான் ரொம்ப வைராக்கியமாக ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட முறைகளில் வாழ்ந்தேன். I was very much zealous in the ways in which I was one particular time. ஆனால் ஆண்டவராகிய தேவன் என்னை தான் என் குடும்பத்தில் தெரிந்து கொண்டார். இப்ப அவர் தெரிந்து கொண்ட பிறகு இப்ப இயேசுவுக்காக நான் வைராக்கியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. But the Lord God, after he has chosen me, even right now, I'm living very zealously for the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆளுமையை நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். As our personal savior, we constantly reveal. அப்போஸ்தலர் 4:13. அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு உடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். Now when they saw the boldness of Peter and John and perceived that they were uneducated and untrained men, they marveled and they realized that they had been with Jesus. இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க படித்தவங்களா இருந்தாலும் படிக்காதவங்களா இருந்தாலும் பேச தெரிஞ்சவங்களா இருந்தாலும் பேச தெரியாதவங்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு தைரியத்தை தருகிறார். ஹல்லேலூயா. Those who accept the Lord Jesus Christ, maybe they are educated or not educated, maybe they are trained or not trained, the Lord God, he gives them a boldness. அன்றைக்கு வாழ்ந்த பேதுரு அவர்களையும் யோவான் அவர்களையும் அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பார்க்கறாங்க. All the people saw Peter and John who were living during those days. அவங்க படிப்பே இல்லாதவங்க, They were uneducated. ரொம்ப பேதமையானவங்க. They were untrained men. ஆனா இப்ப அவங்க பேசுறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது.
But when they saw the way in which they spoke, they were filled with surprise. அப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க இயேசுவோட கூட இருக்கிறாங்க. At that time, they all come to an understanding that they were along with Jesus. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear beloved children of the Lord God, இந்த உலகத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அமைதியா இருக்கவே மாட்டாங்க. in this world, they who have been chosen by the Lord God, they will not remain quiet. ஏதாவது ஒரு விதத்துல தைரியமாக அவர்கள் அறிந்து கொண்ட, அவர்கள் ஏற்றுக்கொண்ட இயேசுவை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். In one way or the other, some way or the other, they will constantly keep speaking about the Lord Jesus Christ whom they have accepted. எதற்காக இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க? Why is it that they are constantly keep speaking like this? ஏன் இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க? Why is it that they are continuously speaking? அநேகருக்கு இயேசுவை பற்றியே தெரியாது. Many will not be knowing about Jesus. அவங்களுக்கு அவருடைய வல்லமையை பத்தி தெரியாது. They will not know about his power. அவர் இல்லைன்னா அவங்க எவ்வளவு பாதிக்கப்படுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. They will not be aware as to how much it is that they will be affected if he is not there. அவங்க பல காரியங்களை ரொம்ப தீவிரமா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. There will be so many different things that they will be doing very zealously. இயேசு இல்லாம இந்த உலகத்துல யார் என்ன செஞ்சாலும் அவங்க வெற்றியாக இந்த உலகத்தில் வாழவே முடியாது. Apart from Jesus, whatsoever it is that whosoever might be doing, they will not be able to lead a victorious life. பிசாசு அவங்களை ஏமாற்றிக்கிட்டு இருப்பான். The devil will be deceiving them. அவங்களை வஞ்சித்து கொண்டே இருப்பான். He will constantly be cheating them. அவங்க நினைக்கிற மாதிரி பணத்தெல்லாம் கொடுப்பான். As they wish and as they desire, he will be showering money to them. நல்ல செல்வாக்கா இருக்கிற மாதிரி காட்டுவான். He will show them as if they are living a luxurious life. ஆனால் பிசாசு அவங்களை ஏமாற்றுறான்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. But they will not be aware that the devil is deceiving them. அநேகருடைய வாழ்க்கையில அவங்க எதுக்காக இந்த உலகத்துல வாழ்றாங்கன்றதே அவங்களுக்கு தெரியாம போயிடும். In many of their lives, they will not be aware as to what is the reason for which that they are living in this world. அநேகர் தங்கள் காலத்துக்கு முன்பதாகவே தற்கொலை கூட செஞ்சிருவாங்க. Many, they will commit suicide before their appointed time. பெரிய கோடீஸ்வரங்களா இருப்பாங்க. They will be well off. எல்லா விதத்திலும் உயர்ந்தவங்களா இருப்பாங்க. They will be in a higher status than anyone else. ஆனா ஒரு நாள் எனக்கு இந்த உலகத்திலேயே வாழ பிடிக்கலன்னு தாங்களாகவே தற்கொலை செஞ்சு செத்து போயிடுவாங்க. But one particular day, they themselves, they will commit suicide and die saying that I do not desire to live in this world. இதற்கு காரணம் என்ன? What is the reason for this? சாத்தான், It is the demonic forces, சத்துருவின் வல்லமை. all the powers of the darkness. ஆகவேதான் ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவை பத்தி நம்ம சொல்றோம். That is the reason as to why we share about Jesus to each and every one. இயேசுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார். It is Jesus who will give you the eternal life. இயேசு ஒருவர்தான் பிசாசின் பிடிகளில் இருந்து உங்களை விடுதலையாக்குவார். It is Jesus alone who will set you free from the clutches of the devil. உங்களுக்கு விரோதமாக என்னென்ன விதத்தில மாந்திரீக வல்லமைகள், சூனிய வல்லமைகள், செய்வினைகள் உங்கள் குடும்பத்தையே அழிக்கும்படியாக மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ அந்த வல்லமைகளில் இருந்தெல்லாம் இயேசு ஒருவரால் தான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். It is only by Jesus alone who will be able to set you free from all the witchcraft powers, from all the sorcery, magic powers, all the curses that are working against you. வேற ஒருத்தராலும் விடுதலை கொடுக்கவே முடியாது. No one else apart from the Lord Jesus Christ will be able to give you the freedom. அநேகர் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நிலைமையில அநேக இடங்களுக்கு அவங்க போறாங்க. Many in such kind of affected situations, they go to so many different places. நிறைய பேர் சொல்றாங்க நாங்க லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணியிருக்கோம். Many of them will say that we have spent crores of rupees for this. ஆனாலும் எங்களுக்கு இன்னும் பூரணமான விடுதலை கிடைக்கல.
But still, we have not got our complete deliverance. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear beloved children of the Lord God, இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் இப்படிப்பட்ட சாத்தானின் வல்லமைகளிலிருந்து பரிபூரணமான விடுதலையை கொடுக்க முடியும். it is only by the Lord Jesus Christ who will be able to give us the liberty that we need from such kind of the powers of the darkness. எப்படிப்பட்ட சூனியம் செஞ்சிருந்தாலும் செய்வன பண்ணியிருந்தாலும் இயேசுவிடத்தில் அவங்க வரும்போது, இயேசுவின் மேல நம்பிக்கை வைக்கும்போது அந்த வல்லமைகளை எல்லாம் இயேசு அழித்து போடுவார். Whatever kind of witchcraft powers or magic powers or witchcraft they might have done against you, it is only the Lord Jesus Christ who will be able to set you free when you come to Him. நம்முடைய திருச்சபையில் விசுவாசிகளாக இருந்த ஒரு குடும்பத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு சூனியம் பண்ணிட்டாங்க. In a family who were members of our church, the members of the family itself, they had done witchcraft against them. அவங்கெல்லாம் இயேசுவை அறியாதவர்கள். They are people who do not know about Jesus. அவங்களும் ஏற்கனவே விதவையாகி விட்டாங்க. She already had become a widow. அவங்களுக்கு ஒரே மகள். She had only one daughter. இப்போ என்னன்னா இந்த தாயையும் உலகத்தை விட்டு எடுத்துறணும்னு சொல்லி செய்வன பண்ணியிருக்காங்க. Now, the reason for them to have done witchcraft against them was in order to remove the mother also from this daughter. பயங்கரமாக அவங்க அலக்களிக்கப்பட்டார்கள். She was being tormented greatly. அப்பொழுது திருச்சபைக்கு அந்த மகள் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. At that time, the daughter brought a mother to the church. அப்பொழுது அந்த தாய்க்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். I was praying for that mother. அப்பொழுது அந்த பிசாசு அலறுகிறது. At that time, the devil screamed out. இவளுக்கு மந்திரம் பண்ணி கடல்ல கரைச்சிட்டாங்க. They had done some witchcraft against her and they had mixed it in the sea. நல்ல சேன கிழங்க வாங்கி அதுல சூனியம் பண்ணி கடல்ல கரைச்சி விட்டாங்க. They had brought an am and they had done witchcraft powers on it and they had mixed it in the sea water. அது இப்ப கடல்ல எப்படி அழுகுதோ அந்த மாதிரி இந்த அம்மாவும் மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரியாகி ஒரு நாள் இந்த அம்மா தானாவே செத்து போயிடும். Just like the way as to how is it that rots in the sea, it's how it is that this lady will be mentally affected and she will die by herself. இதை கேட்ட உடனே மக அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டா. As soon as the daughter heard this, she started to scream. ஐயோ எங்க அம்மா செத்துருவாங்களா? Will my mother die? ஏற்கனவே எங்க அப்பா இறந்துட்டாரு. Already my father has died. இப்போ எங்க அம்மாவும் இறந்துருவாங்களா? Now will my mother also die? அப்ப நான் எப்படி இந்த உலகத்துல வாழப் போறேன்? After that, how is it possible for me to live in this world? அப்படியே கத்தி கதற ஆரம்பிச்சிட்டா, அழுதுட்டா. She started to scream out and she started to cry. அப்ப நான் அந்த பிள்ளைய அமைதியா இருன்னு சொன்னேன். At that time, I asked the daughter to be quiet. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? Why is it that you have come over here? உங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஏன் இங்க வந்த? Why did you bring your mother over here? இயேசு உனக்கு விடுதலை தருவார். Jesus will give you the freedom. எந்த காரணத்தினால் எந்த சூழ்நிலையினால இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்திருந்தாலும் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். Because of whatever situation, whatever reason such kind of situation might have come to you, Jesus will give you the deliverance. அப்ப கூடவே பிசாசு இன்னொரு காரியத்தையும் சொன்னான். Along with that, the devil also shared some other thing. இந்த சகோதரி அந்த குடும்பத்துல முக்கியமானவங்களுக்கெல்லாம் வருஷம் வருஷம் புடவையெல்லாம் எடுத்து கொடுப்பாங்களாம். This sister, for important members of her family, every year she used to buy saris and give. அதுல புடவையும் வச்சு இவங்க வாங்கி கொடுத்த அந்த புடவையவே வச்சு அதுலயே சூனியம் பண்ணி இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க. The sari which she had brought and given, in that same sari itself, they had kept some witchcraft powers and they have given it to her. அப்ப இதை கேட்க கேட்க அவளுக்கு ரொம்ப கண்ணீராகிவிட்டு. Even as she was hearing all these things, she started to shed tears. அப்ப நீ அமைதியாயிரு என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அழைத்தோம்.
So I asked her to keep quiet, and we invited the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு இந்த மகளுக்கு நீங்க ஊழியம் செய்யுங்க. Holy Spirit, you minister unto this daughter today. நீங்க வானத்துக்கும் தேவன், பூமிக்கும் தேவன். You are the Lord of the heavens and of the earth. நீங்க சமுத்திரத்துக்கும் தேவன், இந்த நிலத்துக்கும் நீர்தான் தேவன். You are the Lord of the seas and you are the Lord of the land. எங்கெங்க என்னென்ன எங்களுக்கு விரோதமா நடக்கிறது என்று எங்களுக்கு எதுவுமே தெரியாது. We are not aware as to what are the things that are happening against us and wherever it is that is happening. ஆனால் நாங்க எல்லாம் உங்க பிள்ளைங்கப்பா. But we all are your children. நாங்க உங்களை விசுவாசிக்கிற பிள்ளைகள். We are your children who believe in you. நாங்க உங்களை நம்புற பிள்ளைங்க. Lord, we are your children who trust in you. ஆகவே இப்பொழுது நீர் இந்த பிள்ளைகளுக்கு எதை செய்ய வேண்டுமோ இப்பொழுதே நீங்க அவங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா. Even right now, whatsoever it is that you want to do for your children, you do it now. எங்க சமுத்திரத்துல எந்த இடத்துல எங்க அது போய் இருக்குது இதெல்லாம் நாங்க ஆராய்ச்சி பண்ண முடியாது. We will not be able to research as to in which sea, where it is and how is it going. அது பசிபிக் கடல்ல இருக்குதா, இந்து மகா சமுத்திரத்துல இருக்குதா, எந்த கடல்ல எங்க இருக்குதுன்னு எங்களால் இப்ப கண்டுபிடிக்க முடியாது. We will not be able to find out as to whether it is in the Pacific Ocean or it is in the Bay of Bengal, Indian Ocean or wherever it is. எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவரே. Lord, we will not be able to do anything. ஆனால் நீ சர்வ வல்லமை உள்ள தேவன். But you are Almighty God. கடல்ல எங்க இருந்தாலும் அந்த இடத்துல அந்த வல்லமையெல்லாம் அழித்து போடக்கூடிய வல்லமை உங்களுக்கு தான் இருக்குது. ஹல்லேலூயா. You have the power in order to destroy in whichever sea, wherever it might be in. உடனே கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்ய ஆரம்பித்தார். Immediately the Lord God, he started to work very powerfully. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாங்கள் அளவில்லாமல் உணர்ந்தோம். We were able to feel the presence of the Holy Spirit in an immeasurable way. ஒரு 10 நிமிடங்களுக்குள்ளாக சகோதரி முழுமையாக விடுதலை அடைந்தார்கள். ஹல்லேலூயா. Within 10 minutes, a sister was completely delivered. அதிலிருந்து அவர்கள் திருச்சபையில இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியமாக அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. From that time onwards in the church, she is living zealously for the Lord God. ஏன் நம்ம இப்படி எல்லாம் தேவ சமூகத்துல கூடி வருகிறோம் என்றால், நமக்கு விரோதமாக சாத்தான், சத்துரு, பிசாசு என்னென்ன செஞ்சாலும் நாம இங்க உட்கார்ந்து இருக்கும்போது, நாம தேவனோடு ஐக்கியமா இருக்கும்போது, தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. Why is it that we are coming to the church and why is it that we are sitting in such kind of prayer gathering as it? Because whatsoever it might be that the devil has done against us, wherever, whatever, the Lord God, he will be fighting on our behalf when we come to the presence of the Lord. நாம எதற்கும் பயப்படவே மாட்டோம். We will not be afraid of anything. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. Look to the person next to you and say, எலுமிச்சம்பழம் வாசல்ல இருந்துன்னா, ஐயோ யாரோ மந்திரம் போட்டாங்கப்பா, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு நாங்க பயப்பட மாட்டோம். we will not be afraid when we see a lemon in a doorstep thinking that someone has done magic powers against us. I'm very afraid. எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கடைசி வரைக்கும் என்னை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்பிவிப்பார். அப்ப அந்த நம்பிக்கை விசுவாசத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த காலத்தில் நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினராக இருந்த ஒரு மகள், அவங்க ரொம்ப அதிகமாக பிசாசின் வல்லமையினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ எக்மோர்லேருந்து அவங்க தினந்தோறும் சபைக்கு வந்து தினந்தோறும் ஜெபம் பண்ணுவாங்க. நான் சொன்னேன், நீ தினந்தோறும் வந்து சபையில் ஜெபம் பண்ணுமா, ஆண்டவர் உனக்கு விடுதலை தருவார். அப்படி தான் அவங்க வந்தாங்க. அப்போ ஒரு நாள் அதிகாலையில் எங்கள் வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அழுத்தினாங்க. என்னம்மா இவ்வளோ காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துட்ட? இல்லை சிஸ்டர், ராத்திரியும் அந்த எனக்கு விரோதமாக மந்திரம் பண்ணுறானுங்களே, அந்த ஆவியெல்லாம் ராத்திரி என் வீட்டில் வந்து பேசுச்சு. இந்த பார், உன்னை ஒன்றும் பண்ண முடியல, உனக்காக அங்கே ஒருத்தி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டுங்கிறாள, முதல்ல அவளை அழிச்சிட்டு உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொன்னான்.
அதனால எனக்கு பயமாயிடுச்சுமா. நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுறீங்க, எனக்கு ஆலோசனை கொடுக்குறீங்க, உங்களை அந்த மந்திரவாதி அழிச்சிட போகிறான்னு அதுக்கு தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் நான். அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு ஜெபம் சொல்லி கொடுக்குற, நீங்கள் ஜெபத்தை கற்றுக்கிற இப்போ தான் குழந்த, உங்களை ஒன்றும் பண்ண முடியா? என் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட அவனால் தொட முடியாது. ஹல்லேலூயா. தலையில் இருக்கிற ஒரு முடி, அதை நம்ம வேற வார்த்தையில் சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. உன்னை ஒன்றும் பண்ண முடியலன்னா என்ன ஒன்றுமே அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படியாம்மா, நான் பயந்து போய் வந்தம்மா அப்படின்னாங்க. அவங்களும் நல்ல விடுதலையாகி தேவ ராஜ்யத்திற்காக வாழ்ந்தார்கள். இப்பொழுது அவங்க பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஊழியக்காரர்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, கிறிஸ்துவோடு ரொம்ப ஐக்கியமாக இருக்க வேண்டும். யாரோட ஐக்கியமா We இருக்கணும்? always need to be in constant fellowship with the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். The Lord Jesus Christ has chosen me. ஆகவே நான் அவரோடு ரொம்ப ஐக்கியமாக இருப்பேன். So I will be in good fellowship with him. இதற்காக தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பையே கொடுத்திருக்கிறார். There is a calling that the Lord God has given unto us for this. 1 கொரிந்தியர் 1:9. 1 Corinthians chapter 1 and verse 9. 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. God is faithful, by whom you were called into the fellowship of his Son, Jesus Christ our Lord. நம்மை யாரோடு ஐக்கியமாக்கி வைத்திருக்கிறார்? With whom பக்கத்துல- as he kept us in fellowship with. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, Look to the person யாரோடு next to நம்மை you and ask them, ஐக்கியமாக்கி வைத்திருக்கிறார்? with whom as he caused us to be in fellowship with. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு. ஹல்லேலூயா. With the Lord Jesus Christ. யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. Whosoever is present along with us or not, the Lord Jesus Christ is with me. ஐயோ, என் கணவர் இல்லையே, My husband is not with me. மனைவி இல்லையே, My wife is not with me. என் பிள்ளைங்க இல்லையே, My children are not with me. மருமக்கள் இல்லையே, My daughter-in-laws are not with me. பேர பிள்ளைங்க இல்லையே, My grandchildren are not present with me. அவங்க யார் என் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவோடு நான் ஐக்கியமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. Whosoever is along with me or not, I am in fellowship with the Lord Jesus Christ. அப்படி நாம இருந்தாதான் கடைசி வரைக்கும் நம்மளை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். ஹல்லேலூயா. Only when we are going to be like that will he uphold us, will he bear us, will he carry us till the end. ஆகவே தேவ பிள்ளைகளாக இந்த உலகத்துல வாழ்றவங்க, அவங்கள நம்பி தான் இப்படி செய்றேன், இவங்கள நம்பி தான் செய்றேன்ற பழக்கமே நமக்கு இருக்கக்கூடாது. We who are living as the children of the Lord God in this world, never ever should we have the habit of saying that trusting in them only am I doing these things. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நான் ஐக்கியமாய் இருக்கிறேன். I am in fellowship with the Lord Jesus Christ. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? How many of you are able to feel that? சாப்பிடும் போதும் அவரோட ஐக்கியமா இருக்கிறேன். Even while eating, I am in fellowship with him. எந்த காரியத்தை நான் செய்தாலும் அவரோடு நான் ஐக்கியமா இருக்கிறேன். Whatever it is that I am doing, I am in fellowship with him. ஏனென்றால் அவர் என்னை அழைத்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. The reason behind that is he is the Lord God who calls me. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. He is the faithful one. அடுத்ததாக தேவனோடு இணைந்திருக்கிற ஐக்கியமா இருக்கிற நாம் எல்லாரும் அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். The next thing is that we all who are in fellowship with the Lord God, it is very important for us to be a witness for him. யாரோடு பேசினாலும், யாரோடு தொடர்பு கொண்டாலும், கிறிஸ்துவோடு நாம் இருக்கிற அந்த ஐக்கியத்தை சாட்சியாக வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்.
It is very important for us to lead a life of a witness with whomsoever it is that we speak, or with whomsoever that is that we are having a fellowship with. இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்துல நம்மை போல தான் வாழ்ந்தார். For 33 and a half years, the Lord Jesus Christ lived in this earth as one of us. திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாக வந்தாங்க. There were multitudes of people who were coming behind him. அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசு கிறிஸ்து செய்தார். The Lord Jesus Christ did wonders and miracles in their life. எந்த இடத்திலும் அவர் பாவம் செய்ததே கிடையாது. In no place did he ever commit sin. பாவம் செய்வதற்குரிய ஒரு சூழ்நிலைகளை தன் வாழ்க்கையில ஏற்படுத்தவும் இல்லை. He never even opened up a way in order to commit sin in his life. ஜெபிக்கிறேன், ஊழியம் செய்யறேன் அப்படின்றவங்க நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். We who say that I am praying, I'm doing the ministry, we need to be very careful. ஏன்னா எதிராளி ஒருத்தன் இருக்கிறான். Because we have an enemy. அவனுக்கு நல்லா நம்மளை பற்றி தெரியும். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, He knows very well about us. நம்மை பற்றி நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம எதிராளிக்கு நல்லா தெரியும். Whether we know about ourselves or not, our enemy knows about us well. இவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா தான் இருக்கிறாங்க. It is true that they are the children of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு தான் ஊழியம் செய்யறேன்னு சொல்றாங்க. They are saying that they are doing ministry for the Lord Jesus Christ. அவங்க பேசுகிற முறைகள், The way in which they talk, அவங்க நடந்து கொள்ளுகிற முறைகள், the way in which they walk, அவருடைய வாழ்க்கை முறைகள், the discipline of their life, அவங்க இயேசுவுக்கு சாட்சியாக வாழவில்லை. they are not living as a testimony for the Lord Jesus Christ. மாயமாலம் பண்றாங்க, நடிக்கிறாங்க. They are deceiving, they are pretending. அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை நாம இந்த உலகத்துல வாழ்ந்தா இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்க முடியாது, ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இருக்க முடியாது. If we are going to lead such a kind of life in this world, the Lord Jesus Christ will not be able to be with us. The Lord will not be able to be with us. நம்முடைய முடிவு பரிதாபமான நிலைக்குள்ளாக போய்விடும். Our end, it will go to a pathetic state. ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஒரு சாட்சியாக வாழ்ந்து நான் இயேசுவை வெளிப்படுத்துகிறேன் என்பதை நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் அதை முக்கியப்படுத்தி வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும். So we who are living as the children of the Lord God in this world, it is very important for us to reveal Lord Jesus Christ in every deed that we do, in our words, in our speech, in our action. Everything should be a witness for the Lord Jesus Christ. அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பார். That is when the Lord Jesus Christ will be with us till the end. தேவனுக்கு பிரியமில்லாதவைகளெல்லாம் நம்ம செஞ்சுட்டு ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாருன்னு சொன்னா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். If we are going to continue to do the things that do not please the Lord God, and if we are going to say that the Lord God is along with me, then we are deceiving ourselves. ஆகவே நாம முதிர் வயது வரைக்கும் இருப்போமான்றது கூட சந்தேகமாயிரும். Then it will be a question as to whether we will live till our old age. தேவனுக்கு சாட்சியாக வாழாத ஒரு நபரை ஆண்டவர் இந்த உலகத்துல முதல் வைக்கவே மாட்டார். The Lord God will not keep the person who is not a witness to the Lord God in this world. அதுலயும் மற்றவங்களை வஞ்சிக்கிறவங்க, ஏமாத்துறவங்க, இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் பேசாம நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேனும் இருக்க மாட்டார். The Lord God will not be quiet just looking at those who are deceiving and cheating others, just thinking that let him keep doing whatever he wants to do, I will be silent. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக எப்படி நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பதை ஆண்டவராகிய தேவன் பார்க்கிறார், நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. The Lord God, he is seeing, and the Holy Spirit who is within us is constantly saying as to how is it that we are living a life of witness for the Lord God. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 John chapter 1 and verse 3. நீங்கள்
எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. That which we have seen and heard, we declare to you, that you also may have fellowship with us. And truly, our fellowship is with the Father and with His Son, Jesus Christ. யோவான் அவர்களுடைய நிருபத்தில் எழுதும்போது அவர் எழுதுகிறார், நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். When John writes in his writing, he writes like this: that which we have seen and heard, we declare to you. எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி, in order for you to have fellowship with us. நாங்கள் எதெல்லாம் பார்த்தோமோ எதெல்லாம் கேட்டோமோ அதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். Whatsoever it is that we have seen and whatsoever it is that we have heard, we are teaching you all these things. ஏன்னா எங்க அனுபவத்துல நாங்க பிதாவாகிய தேவனோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட எங்க ஐக்கியம் இருக்கிறது. Because we know that in our experience, in our fellowship, we have a fellowship with the Lord. அதனால தான் இப்படி நம்ம திருச்சபையில் ஒவ்வொரு கூடுகையிலும் நாம் வரும்போது தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார்கள். That is the reason as to why whenever we come to a spiritual gathering in the church, those who preach the word of the Lord God, they will be preaching to us or teaching us about the experiences of their life. அவங்க எப்படி இப்போ பிதாவோடு ஐக்கியமா இருக்கிறாங்க? How is it that they are in fellowship with God the Father? அவங்க எப்படி இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமானாங்க? How is it that they have developed a fellowship with the Lord Jesus Christ? அந்த அனுபவங்களை எல்லாம் அவங்க மற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க? சொல்லி கொடுப்பாங்க. They will be teaching all these experiences with others. அப்ப அந்த அனுபவங்களை நாம் கேட்கும் பொழுது நாமும் இன்னும் பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாவதற்கு பல காரியங்களை நாம கற்றுக்கொள்ளுகிறோம். When we learn or hear all their experiences, we learn even more newer things in order for us to develop our fellowship or communion with God the Father and with the Holy Spirit. கேரளாவிலிருந்து ஒரு குடும்பம் நம்ம ஏஞ்சல் டிவி ப்ராஃபட்டிக் கான்ஃபரன்ஸ் பல கூடுகைகளுக்கெல்லாம் சென்னைக்கு வருவாங்க. There's a family from Kerala who used to come for prophetic conference, Angel TV meetings, and so many other gatherings of Angel TV. அதில் அவங்க மகன் ரொம்ப அற்புதமா பேசுவார். In that, their son, he used to speak very wonderfully. அப்போ இங்கே வரும்போது ஒரு 12 வயசு இருக்கும். இப்போ கொஞ்சம் பெரிய வாலிபனாக இருப்பார். At that time, when he came over here, he must have been around 12 years old. Now he must have become a young man. இப்போ அவங்க அந்த ஊர்லேருந்து வரும்போது அவன் பிதா கிட்ட கேட்பானான். Whenever they come from their place, he used to ask God the Father, பிதாவே, நாங்கள் வழியில் போகும்போது என்ன சாப்பிடணும்? God the Father, what is it that we have to eat on our way? அப்போ அவன் பிதா சொல்லுவாராம். பிதான்னு சொன்னால் சும்மா நம்ம இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு கேட்குற மாதிரி இல்லை, அவன் டைரெக்டாக பரலோகத்துக்கே போவானாம். When we say God the Father, it is not just like as to how is it that we are sitting and asking, but he will directly go to heaven. பிதாவே அப்படின்னு கூப்பிட்ட உடனே பிதாவுக்கு முன்னால நிற்பானாம். As soon as for God the Father, உடனே பிதா என்ன மகனேன்னு கேட்பாராம். immediately God the Father will ask, what my son? உடனே இவர் சொல்லுவாராம், ஃபாதர் இப்போ நாங்கள் சென்னைக்கு போகிறோம், என்ன சாப்பிடணும்? Immediately he will say, it seems, Father, right now we are going to Chennai. What is it that we have to eat? ஆப்பிள் சாப்பிடணும்னு சொல்லுவாராம் பிதா. God the Father will say, you can eat an apple. வெளியே வேற எதையும் சாப்பிடாத. Do not eat anything else.
அப்போ அந்த மகன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு சாதாரணமாக சொல்கிற மாதிரியே இருக்காது. When that son shares it, it will not be as an ordinary one. அந்த தேவ பயம், தேவ பிரசன்னம் அதை பேசும்போதே அவன் மூலமாக வெளிப்படுறத நம்மால் நல்லா உணர முடியும். We will be able to feel and realize the fear of the Lord God even while he speaks about it. அவன் அப்படிதான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே அவன் மற்ற மாணவர்களைப் போலவே இருக்க மாட்டாராம். Even while doing his schooling, he will not be like the other fellow students. எல்லாரிடத்திலும் தேவனை பற்றி, தேவ ராஜ்யத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பாராம். With everyone, he will be constantly speaking about the kingdom of the Lord. அப்படிப்பட்ட ஒரு தேவ வல்லமை, மகிமையை அந்த மகன் பெற்றிருந்தார். That is the kind of the glory of the Lord that this son had received. அப்ப இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஆண்டவராகிய தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தர்றாரு. These kinds of experience, the Lord God, he gives unto his children. எந்த அளவுக்கு அவங்க பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் தங்கள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியப்படுத்துறாங்களோ அவங்கள இந்த உலகத்துல ஆண்டவர் சாதாரணமானவங்களாக வைப்பதே கிடையாது. The extent to which they give importance to God the Father and his Son, the Lord Jesus Christ, and the Holy Spirit is the extent to which that God the Father does not keep them as ordinary persons in this world. எதை செஞ்சாலும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நாங்க செய்யணும். Whatsoever it is that you do, Lord, we need to do what is pleasing to you. எந்த இடத்துக்கு போனாலும் உமக்கு பிரியமான இடத்துக்கு தான் நாங்க போகணும். Whichever place we go, we need to go to the place that is pleasing to you. ஆண்டவரே நாங்க எந்த விதத்துல உங்க உதவியோடு இந்த உலகத்துல வாழ வேண்டுமோ அந்த விதத்துல வாழ எங்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள் எப்பொழுதும் உம்முடைய சிந்தையா இருக்கணும், உங்க எண்ணமா இருக்கணும். Lord, whichever place we go and whatever way it is that we need to lead a life that is pleasing to you, in that way only our mind and our thinking needs to be. நான் மற்றவங்க சொல்றபடி அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் வாழ மாட்டேன். I will not lead my life as to how is it that others have said about it. பிதாவே, குமாரனாகிய இயேசுவே, உங்களோடு நான் ஐக்கியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. Father, the Son, the Lord Jesus Christ, I am in fellowship with you. ஏன்னா தாயின் வயிற்றிலே நான் தோன்றும் போதே என்னை ஏந்தினவங்களே நீங்க தான்ப்பா. Because even before I was being upheld in my mother's womb, you were the one who carried me. நான் உற்பத்தி ஆகும்போதே என்னை தாங்கினது வேற யாரும் இல்லை, நீங்க ஒருத்தர் தான். Even while I was being made in my mother's womb, it was you who upheld me. அப்ப நீங்க தாயின் வயிற்றில நான் தோன்றும் போது, உற்பத்தி ஆகும்போதே என்னை ஏந்தி என்னை தாங்கி நீங்க வந்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தை இந்த பூமியில என்னை கொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நான் இந்த உலகத்துல தோன்றுவதற்கு முன்னாலேயே என்னை குறித்த ஒரு தெய்வீக திட்டம் வச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. You have a divine plan concerning me because you have upheld and you have carried me from my mother's womb. எல்லா வீடுகள்லையும் குழந்தைங்களாம் பிறக்கிறாங்க. In whole houses, babies are born. உலகமெல்லாம் குழந்தைங்கள்லாம் பிறந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. All around the world, there are children who are born. ஆனால் நான் உமக்கு விசேஷமானவள். But I am special to you. என்னை கொண்டு இந்த உலகத்துல நீங்க எதை செய்யணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை நான் செய்வேன்னு சொல்லி என்னை உருவாக்குனதுலேருந்து உற்பத்தி ஆனது முள்ள ரொம்ப கேர்ஃபுல்லா என்னை நடத்திட்டே வரீங்க. ஹல்லேலூயா. Lord, determining that I will do as to what it is that you want to do through me, you are very carefully raising me up, even from the time that I was born in my mother's womb. நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைங்க வேணான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, குழந்தை கர்ப்பம் தரிச்சிட்டு இருப்பாங்க. In many families, what is it that they will do even after they have conceived? 6 மாசம் 7 மாசம் கூட சொல்லுவாங்க. They will say it is almost 6 months, 7 months. ஆனா அந்த குழந்தை கருவுல தோன்றின நாள்ல இருந்தே ஐயோ இந்த குழந்தை வேணாம், இந்த குழந்தை வேணான்னு எவ்வளோ மாத்திரைங்களை சாப்பிட்டுருப்பாங்க.
But from the time that that baby was conceived in the womb, they would have taken so many medicines saying that they do not want this baby. மருந்தெல்லாம் குடிச்சிருப்பாங்க. They would have taken in so many of medicines, ஆனா அந்த குழந்தை பிறந்திருக்கும். but that baby would have been born. எவ்வளோ மருந்து குடிச்சாலும் எவ்வளோ மாத்திரை போட்டாலும் அந்த குழந்தைய அந்த தாயால் கூட என்ன பண்ண முடியல, தடுத்து நிறுத்த முடியல. ஹல்லேலூயா. In whatever way they had planned in order to stop that pregnancy, that mother would have not been able to do that. ஏன்னா ஆண்டவர் அந்த குழந்தைய உற்பத்தி ஆகும்போதே ஒரு திட்டத்தை அந்த குழந்தைக்குள்ள வச்சிட்டாரு. Because the Lord God had kept a plan even while the baby was formed in their mother's womb. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எந்த விதத்தில் அழிக்க முற்பட்டாலும் அந்த குழந்தையை யாராலும் அழிக்கவே முடியல. ஹல்லேலூயா. So no one was able to destroy the baby in whatever way they tried to do it. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு தாயின் வயிற்றில உற்பத்தியானது முதல் ஐக்கியமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. We who are the children of the Lord God, we are in constant fellowship with God the Father and His Son, the Lord Jesus Christ, and the Holy Spirit from the time that we were formed in our mother's womb. அநேக ஊழியர்களாக இருக்கிறவங்க அவங்க சாட்சிகளை சொல்லும்போது சொல்லுவாங்க, எங்க குடும்பமெல்லாம் வைராக்கியமான கிறிஸ்துவை அறியாத குடும்பங்கள். Many servants of the Lord God, when they share their testimony, they will say like this, that all the members of our family, they do not belong to a Christian background. எங்களுடைய குடும்பத்தில் எங்க பெற்றோர்களே நிறைய கோயில்களெல்லாம் கட்டி பூசாரிகளுக்கு அவ்வளோ முக்கியம் கொடுத்து வாழ்ந்தவங்க. In our family itself, our parents itself, they have built so many temples and there are so many of them who had even been priests. அப்படிப்பட்ட குடும்பத்தில் எங்கள் ஊரில் அங்கங்கே வந்து மே மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துவாங்க. In our cities or in our villages, they used to come in the months of May or during Sundays, and they will call all the little children and they will have a children get together. அதுலேயும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரி வரவங்களெல்லாம் கல்லெடுத்து அடிப்பாங்க, கொம்பு எடுத்துக்கின்னு விரட்டிக்கினே போவாங்க, ஊருக்குள்ளேயே வராதன்னெலாம் துரத்துவாங்க. அந்த மாதிரி குடும்பம் எங்கள் குடும்பம். But in particular, our family is a family where they will drive them out by stoning them or hitting them with sticks. ஆனால் நான்லாம் சின்ன பிள்ளையா இருந்ததுனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. But because I was a little one, all my friends used to call me. ஆகவே நான் போவேன், அந்த இடத்துக்கெல்லாம் போவேன். So I used to go to all those places. அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன். I will listen to everything that they say. இயேசுவேன்னு கூப்பிடுமான்னு சொல்லி கொடுப்பாங்க. They will teach us to call on Jesus. ஆகவே அந்த சின்ன வயசுலேருந்தே எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஏசப்பான்னு கூப்பிடுவேன். So in whatever kind of situation my house might be in, because I was a little boy, I used to call out to Jesus. அப்படியே என்னுடைய திருமணமும் நடந்தது. In that same manner, my marriage also took place. அதுவும் கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பம் தான். That was also a family that does not know about ஆனால் அந்த Jesus. சின்ன வயசுலேருந்து அங்கே போய் பழகிட்டேன்ல, அதனால் But பக்கத்தில் இருக்கிற சபைக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே சபைக்கு வர ஆரம்பித்தேன். But because I was from a very young age was going and getting used to going like this, I started to go to a church that was nearby my house. அப்படி தான் இந்த திருச்சபைக்கு நான் வந்தேன். This is how it is that I came to this church. ஆனால் இன்றைக்கு என் மூலமாக என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. But through me today, everyone in my family have accepted the Lord Jesus Christ. என் தகப்பனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். Even my father accepted the Lord Jesus என்னுடைய Christ. தாயாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். Even my mother accepted the Lord Jesus Christ. என்னுடைய குடும்பத்தில் என்னோடு பிறந்த சகோதர சகோதரிகள் அவர்கள் குடும்பங்கள் அத்தனை பேரும் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. All my family members, all my siblings were born along with me. All of them have accepted the Lord Jesus Christ as their personal savior. கணவருடைய வீட்டார் அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. All my husband's household, they have accepted the Lord Jesus Christ as their personal savior. சிறு வயதிலே இயேசுவை நோக்கி கூப்பிட்ட அந்த கூப்பிடுதல் அவங்க குடும்பத்தில் இவங்க மூலமாக
ஒரு பெரிய காரியத்தை செய்யப் போகிறேன் என்ற அந்த தெய்வீக திட்டத்தை கர்த்தரே நிறைவேற்றினார். ஹalleluya. The Lord God Himself fulfilled the plan that even while they were very young, they called upon the name of the Lord Jesus Christ, and the Lord Jesus Christ Himself fulfilled the plan that He had for them concerning their life. உங்களுடைய ஐக்கியம் இப்போது பிதாவோடு இருக்கிறது. Now their fellowship is with God the Father. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது. Your fellowship is with the Son, the Lord Jesus Christ. உங்களை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு அவர் தினந்தோறும் செய்து கொண்டே இருப்பார். ஹalleluya. Whatsoever it is that the Lord God wants to accomplish through you, He will keep doing it through you each and every day of your life. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் உங்கள் நிமித்தமாக தெய்வீக பாதுகாப்பை தருவார். ஹalleluya. Because of you, for each and every one in your family, He will give a divine protection. நீங்கள் தேவனோடு வைத்திருக்கிற அந்த ஐக்கியத்தினாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தேவனோடு ஐக்கியமாகும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தரே ஏற்படுத்துவார். ஹalleluya. It is the Lord God Himself who will create a situation in order for each and everyone in your family to get to know about the Lord God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக வாழ வேண்டும். It is very important for us to lead a life where we accept the Lord Jesus Christ with all of our heart. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Revelation chapter 3 and verse 20. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come into him and dine with him, and he with me. ஆண்டவர் சொல்றாரு, நான் வாசப்படியில நின்று கதவை தட்டுறேன். The Lord God is saying over here, I am standing at the door and knocking. நான் தட்டும்போது என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவங்க கிட்ட நான் போவேன். While I'm knocking, if anyone hears my voice and opens the door, I will go to him. இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தையை பாருங்க. அவங்களோட நான் போஜனம் பண்ணுவேன். Look at the words that the Lord Jesus Christ says, I will dine with them. அவர்களும் என்னோடே போஜனம் பண்ணுவார்கள். And they with me. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை அறிந்த நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது எப்பொழுதும் அவர் நம்மை நடத்துகிறவராக இருப்பார். ஹalleluya. So we who know about the Lord Jesus Christ, when we submit ourselves into His presence, when we obey to His voice, He will be the one who will be constantly leading us. அவர் எவ்வளவு நம்மோடு இருக்க விரும்புகிறார் பாருங்க. See as to how much is it that He desires to be along with us. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்க எவ்வளவு ஆசையா இருக்கிறார். Look to the person next to you and say, see as to how much it is that the Lord Jesus Christ desires to be with me. நான் கதவை தட்டுவேன். I will knock the door. நீங்க உடனே கதவை திறக்கணும். Immediately you should open the door. அப்ப நான் உங்ககிட்ட வருவேன். At that time I will come to you. உங்க கூட நான் போஜனம் பண்ணுவேன், சாப்பிடுவேன். நீங்க என்ன சாப்பாடு வச்சுக்கிறீங்களோ அந்த சாப்பாடை நானும் சாப்பிடுவேன். I will dine with you. I will eat as to what is the food that you have. நீங்களும் என் கூட போஜனம் பண்ணுவீங்க. You will also eat along with me. அந்த மாதிரி ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னத்துல கர்த்தர் நம்ம இந்த உலகத்துல நடத்த அவர் விரும்புறாரு. That is the kind of divine presence that the Lord God desires to lead us in this world. ஏன்னா ஏதோ உலகத்துல வாழ்ந்தோம், ஏதோ ஒன்று செஞ்சோம், முடிச்சோன்றதே கிடையாது நம்ம வாழ்க்கை. Our life is not a life that we did something, that we finished something in this world. தேவனாகிய கர்த்தர் நம்மை கடைசி வரைக்கும் நம்மை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காக
நம்மை தாயின் கர்ப்பத்திலிருந்து தாங்கின தேவன் எது வரைக்கும் செய்வேன்னு சொல்றாரு? முதிர் வயது வரைக்கும் அப்படி நான் செய்வேன். ஹல்லேலூயா. The Lord God who has upheld us from the time of our birth in our mother's womb, what is it that He is saying is, He is the one who will carry us even to our old age in order for us to fulfill as to what it is that He wants to fulfill through us in this world. முதிர் வயது வரைக்கும் இருக்கிறதுக்கு நம்ம விரும்பணும். We பக்கத்துல need to இருக்கிறவங்கள பார்த்து desire in order to stay till our old age. இப்பவே கொஞ்சம் பேருக்கு வயசானவங்க மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. Right now itself, many will pretend as if they are well advanced in age. நடக்க முடியலைங்க, I'm not able to walk. குனிய முடியலைங்க, I'm not able to bend. சாப்பிட முடியலைங்க, I'm not able to eat. பார்க்க முடியலைங்க. I'm not able to see. எதுக்கு நான் இந்த உலகத்துல வாழ்றது? Why is it that I'm living in this world? இதை விட நான் சீக்கிரமா போயிட்டா ரொம்ப நல்லது. It is better for me to leave this world. இந்த மாதிரி பேசுற வார்த்தைய நம்ம எதிராளி கேட்டான்னா, ஆமாமா உன்னால முடியாது, உன்னை சீக்கிரமா படுக்க வச்சு சீக்கிரமா எடுக்கிறதுக்கு நானே உனக்கு உதவி செய்வேன்னு அவன் ரொம்ப ஈஸியா வந்துடுவான். The enemy who hears all these words, he will say, yes, it is not possible for you to do anything, so he will put us in bed and he will open up ways for us to leave this world very soon. அவனுக்கு சாதகமான வார்த்தை ஒன்றும் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. None of the words which are very comfortable for him should come out from our mouth. தலைவலி வந்தா தலை மேல கையை வச்சு பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி 300 கோடி நரம்புகளிலும் பற்றி எறிவதாக. ஆமென். When we get our headache, we need to place our hands on our head and we need to say, let the anointing of the Holy Spirit burn in all my hundreds of nerves that are in my brain. தலைவலிக்கு எங்க ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க? Where can we find a specialist for headache? அப்புறம் அந்த ஆஸ்பத்திரிக்கு போறது, Then running to that hospital, எக்ஸ்ரே எடுக்கிறது, எம்ஆர்ஐ எடுக்கிறது, எல்லாம் எடுக்கிறது. taking all the x-rays, MRIs and everything that that doctor says. அவர் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நார்மல்னு சொல்றாரு. He looks at all the report and he says it's all normal. இவர் சரியா பார்க்கல. He did not see correctly. ஏன்னா எனக்கு தலை வலிச்சுனே தான் இருக்குது. Because I'm getting the headache constantly. அதனால வேற ஒரு டாக்டர்கிட்ட போலாம், Then let's go to another வேற doctor. ஆஸ்பத்திரிக்கு போலாம். Let's go to another hospital. இப்படியே காலமெல்லாம் ஒரு ஒரு ஆஸ்பத்திரி ஒரு ஒரு டாக்டரா சுத்தினே வர்றது. Going after the other to each and every doctor. ஒரு பெரிய டாக்டர் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. There is a greater doctor who is within me. அவருடைய ரத்தம் மிக சிறந்த ஒரு மருந்து. His blood is the greatest medicine. அவருடைய சரீரம் எனக்கு நித்திய போஜனம். His body is my eternal food. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம அதை தான் முக்கியப்படுத்தணும். In all situations, that is what it is that we need to give importance to. ஆண்டவரே உங்க ரத்தத்துல நான் இணைஞ்சிருக்கிறேன். Lord, I'm united with your blood. திருவிருந்து எடுக்கும் பொழுது ஆண்டவரே உங்க மாம்சத்தை நான் புசிக்கிறேன். When we take communion, Lord, I am eating on your body. உங்க ரத்தத்தை நான் பானம் பண்றேன். I am drinking your blood. எங்கெல்லாம் எலும்பு சரியில்லாம இருக்குதோ, Wherever it is that my bones are not right, எங்கெல்லாம் நரம்பு சுளிக்கின்னு இருக்குதோ, wherever it is that my nerves are twisted, எங்கெல்லாம் என்னுடைய அவயவங்கள் அப்படியே பாதிப்புக்குள்ளாக போய்கிட்டு இருக்குதோ, wherever it is that the members of my body are going into destruction, ஆண்டவரே உங்க சரீரம் உங்க ரத்தம் என்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Lord, your blood, your body, it is renewing me. எனக்காக தான் உங்க சரீரத்தையே கொடுத்தீங்க. Lord, for me only you gave your body. உங்க ரத்தத்தை எனக்காக தான் சிந்தினீங்க. You shed your blood for me. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவர்களிலே நிலைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. He who eats of my body and drinks of my blood, he is in me and I in him. ஏதோ சும்மா வெறும் வார்த்தைக்கு சொல்லுகிற வார்த்தை அல்ல அது.
These are not the words that we just say for the sake of saying it. நான் அவருடைய சரீரத்தை புசிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை பாதிக்கப்பட்ட நரம்புகளை எல்லாம் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. When I am eating of his body and of his blood, each and every cells in my body, they are getting renovated. நான் எவ்வளவு காலம் முதிர் வயது வரைக்கும் நான் எப்படி இருக்கணுமோ அதை இயேசுவின் சரீரம் இயேசுவின் ரத்தம் எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. Till my old age, as to how is it that I need to be like, it is the blood of the Lord Jesus Christ, the body of the Lord Jesus Christ, that will be helping me in order to accomplish it. என்னோடு கூட இயேசு இருப்பார். Along with me, the Lord Jesus Christ will be there. நான் இயேசுவோடு இருப்பேன். ஹல்லேலூயா. I will be with Jesus. இந்த மாதிரி ஆசீர்வாதம் இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே கிடையாது. ஹல்லேலூயா. No one in this world has such a kind of a blessing. எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். In all situations, the Lord Jesus Christ is with me. அவரோடு நான் ஐக்கியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. I am in fellowship with him. இயேசுவர் எல்லாத்திலையும் முக்கியப்படுத்த வேண்டும். We need to give importance to Jesus in everything. சரீரத்தை முக்கியப்படுத்தணும். We need to give importance to his body. அவருடைய ரத்தத்தை நாம முக்கியப்படுத்தணும். We need to give importance to his blood. எந்த அளவுக்கு அவர் சரீரத்தை ரத்தத்தை நம்ம முக்கியப்படுத்துறோமோ நமக்கு விரோதமாக நம்ம சரீரத்தில் வருகிற அந்த பலவீனங்கள் எல்லாம் தானாகவே மறைந்து விடும். ஹல்லேலூயா. The extent to which we give importance to the body and blood of the Lord Jesus Christ is the extent to which that all the weakness of our body will vanish away automatically. நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. It is the Holy Spirit who teaches us as to how is it that we need to live in this world. ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முறைகளை சரியாக பின்பற்றுகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். It is very important for us to submit ourselves in order to follow the ways in which the Holy Spirit is constantly teaching us as to how it is that we need to walk. மோசே என்ற தேவ மனிதன் தேவனோடு ரொம்ப ஐக்கியமா இருந்தார். Moses, the man of God, he had a good fellowship with the Lord God. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். We can read about this in Exodus chapter 19 verse 3 and 20. மோசேயை ஆண்டவர் கூப்பிடுறாரு. The Lord God is calling Moses. சீனாய் மலைக்கு வான்னு சொல்றாரு. Is asking him to come up to the Mount Sinai. உடனே மலைக்கு போன உடனே ஆண்டவர் அவருக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றாரு. As soon as he goes up the mountain, the Lord God says everything that needs to be said to him. தொடர்ந்து நீங்கள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் இந்த வசனத்திலெல்லாம் நீங்கள் வாசிக்கும்போது மோசே எப்படி தேவனோடு ஐக்கியமாக இருந்தார் என்பதை பார்க்கிறோம். If we could continue to read Exodus chapter 20 verse 21, Exodus chapter 24 verse 2, Exodus chapter 25 verse 22, Exodus chapter 31 verse 18, and also in Exodus chapter 33 verse 9, we will be able to see as to how that Moses was in fellowship with the Lord God. 20 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை அவர் நடத்த வேண்டும். He had to lead people who were more than 20 lakhs. அவர்களை கானான் தேசத்துக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். He was the one who had to lead them into the land of Canaan. ஆகவே அவ்வப்பொழுது ஆண்டவராகிய தேவன் மோசேயை அழைத்து அவரோடு பேசுவார். The Lord God used to call Moses very often and he used to speak with him. அப்போ மோசே நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் ஆண்டவரே, இப்போ நான் வரமாட்டேன், அப்புறமா வரேன்னு ஒரு தடவை கூட சொன்னது கிடையாது. Not even did a single time did Moses say, I'm very busy right now, I will come later. மலைக்கு வானா மலைக்கு போயிடுவார். If he asks him to come up the mountain, he will go up the mountain. கூடாரத்துக்குள்ள வானா வந்துருவாரு. If he asks him to come inside the tent, he will come in. அவர் எங்கிருந்து எந்த சூழ்நிலையில கூப்பிட்டாலும் உடனே அவரோட ஒரு ஐக்கியமாக இருந்தார். Wherever it is, in whatever situation he might call, immediately he was in fellowship with him. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
My dear beloved children of the Lord God, அன்றைக்கு மோசேயோடு ஐக்கியமாக இருந்த தேவன்தான் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் ஐக்கியமாக இருக்கிறார். அல்லேலூயா. the Lord God who was in fellowship with Moses during those days is the same God who is in fellowship with you and me even today. அன்றைக்கு மோசே ஒருவரோடு தான் தேவன் பேசினார். Lord God spoke. அவர்கிட்ட மட்டும்தான் பேசினார், வேற யாருக்கிட்டையும் அவர் பேசவே மாட்டார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ற உங்களோட என் கூட எல்லாரோடையும் அவர் பேசுவார். அல்லேலூயா. அவரோட நம்ம எவ்வளோ ஐக்கியமா இருக்கிறோமோ அதை வச்சு தான் இந்த உலகத்துல நாம முதிர் வயது வரைக்கும் நம்மை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை நம்மை கொண்டு இந்த உலகத்தில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்க எந்த சூழ்நிலையில வந்தாலும் உங்களை ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார். இன்னும் கர்த்தருக்காக, தேவ ராஜ்யத்திற்காக முதிர் வயது, அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணோம். சொல்லுங்க எல்லாரும், எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. முதிர் வயது வரைக்கும். ஹல்லேலூயா. Even to our old age. என்னை தாங்குற ஒருத்தர் இருக்கிறாரு. There is a person who uphills me. என்னை ஏந்துற ஒருத்தர் இருக்கிறாரு. There is a one who carries me. நான் போற பாதையிலெல்லாம் தப்பு வைக்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. The Lord God who will set me free in all the way that I go, He is along with me. நான் ஏன் பயந்து ஆண்டவரே சீக்கிரமா என்ன எடுத்துக்கோங்க, என்ன Why ரொம்ப should நாள் I be afraid வைக்காதீங்க, and ask the Lord God, take me quickly? Why should ஏன் do இந்த not keep மாதிரி me எல்லாம் for நம்ம a long கேட்கணும்? time? Why is it that we need to ask like this? பரலோக தரிசனங்களை பார்க்குறவங்க அவங்க எழுதுற புத்தகங்கள் எழுதுறாங்க, நிறைய பேர் வெளியே தான் சுத்தின்னுங்கிறாங்களாம். Many of பரலோகத்துக்குள்ளே them போக who see முடியாது. heavenly vision in the books that they write, they say that many of them are just roaming outside heaven. They have not entered into heaven. அப்போ அந்த பரலோகத்தை பார்க்க போனவங்க அவங்க கிட்ட கேட்பாங்களே, ஏன் நீங்க உள்ள போகாம வெளியே சுத்தினுங்கிறீங்க? They who had this heavenly vision, they will ask them as to why is it that you're just roaming outside rather than going inside. அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், உலகத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் முடிக்காம ஆண்டவரே எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு உடனே எங்களை எடுத்துட்டு புத்தகம் ஆரம்பிச்சிருக்காரு. We did not accomplish as to what we need to do in this world, but rather we asked the Lord God to take us very quickly, and He has taken us, and now we are just roaming around without doing anything. அப்போ அந்த சுற்றுறவங்க போகிறவங்கள பார்த்து சொல்லுவாங்களாம், எங்களை மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்க, நீங்கள் எவ்வளோ காலம் இந்த பூமியில இருந்து எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்ச பிறகு இங்கே வாங்க, அப்போ தான் உள்ள நேராக போக முடியும். At that time, they who were roaming, they used to say to those who saw these visions, do not be like us. Finish everything that you have to do in this world and then come. Then only you will be able to go directly into heaven. அதற்காக தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். That is the reason for which we are living in this world. தாயின் வயிற்றிலே தோன்றும் போதே, உற்பத்தி ஆகும் போதே என்னை குறித்த தெய்வ திட்டம் ஒன்று இருக்கிறது. There is a divine plan of the Lord God concerning me even while I was formed in my mother's womb. அதை முடிக்கிற வரையிலும் நான் தேவனோடு இருப்பேன். Till the time that I complete it, I will be with the Lord. தேவனோடு ஐக்கியமாக நான் இருப்பேன். I will be in fellowship with the Lord. அவருடைய பிரசன்னத்திலே நான் இருப்பேன். I will be in His presence. இயேசு என்னை கொண்டு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை என்னை கொண்டு அவர் கண்டிப்பாக செய்து முடிப்பார். Whatsoever it is that the Lord God wants to do through me, He will do it. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Praise Jesus. Let's all close our eyes and look to the Lord God in prayer. ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. Lord, you help us today. தெரியாம எப்போவாவது ஆண்டவரே என்னை எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுருங்க. If you had asked the Lord God to take you unknowingly, ask for forgiveness. ஆண்டவரே, இனிமே நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். Lord, after this, I will not speak like this. என்னை கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு என்னை இந்த உலகத்துல வச்சிருக்கீங்களோ, எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீங்க என்னை ஏந்திக்கிட்டே இருப்பீங்கப்பா. Whatsoever it is that you have decided in order to do through me in this world, how much our troubles, trials, and temptations might come, you will be the one who will be carrying me in order to accomplish என்னை நீங்க it. சுமந்து கொண்டே செல்வீங்கப்பா.
You will be the one who will be guiding me. என்னை தப்புவிக்கிறதுல நீங்க எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஆண்டவரே. You will always give importance in setting me free. என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். I submit myself into your hands. என்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். I give my family into your hands. எங்களுடைய ஊரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We give everything that belongs to us into your hands. உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. Lord, glorify your name. இயேசுவின் மூலம் பிதாவே. In Jesus' most precious name we pray. ஆமென். Amen. கர்த்ததாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. May the Lord Jesus Christ continue to bless you. ஆமென்.